ஈஸியான ஒரு ஒன் பாட் குருமா செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நார்மல் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூனு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் ஜீராத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் வேணாம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. சீரகம் தாளித்து கொட்டிட்டு ஒரு பச்சை மிளகாயும் கீறி போடுங்க. 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு 2 தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா கரையை வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க தட்டு வச்சு. அது எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கேரட், குடமிளகா, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணினா பச்சை பட்டாணி இல்லைனா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அதோட 1 1/2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க. அப்புறம் அதை நல்லா மசிச்சுட்டு கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒன் பாட் குருமா ரெடிங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஜீரா ரைஸு, அப்புறம் பாவ் பாஜி பண்ணுறீங்கன்னா அந்த பாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணுவாங்கள்ல மசாலா, அதுக்கு பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கரம் மசாலா பொடிக்கு பதிலாக பாவ் பாஜி மசாலா சேர்த்து பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.